ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் ஹப். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரசமலாய் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம ஊற்றி காய்ச்சிக்கிறலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரசகுல்லா பண்ணிக்கிறலாம். அதுக்கு ரசமலாய் பண்ணுறதுக்கு நம்ம ரசகுல்லா ப்ராசஸ் தான் பண்ணணும். அதுக்கு நான் 1 லிட்டர் பாலை ஒரு அகலமான பேனில் ஊற்றி நான் காய்ச்சிக்கிறேன். அப்பப்போ நம்ம இந்த மாதிரி பாலை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஒரு 1/2 கப் வாட்டரில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வினிகர் இல்லைன்னா லெமன் கூட எடுத்துக்கிறலாம். ஒரு லெமனை நீங்கள் இந்த மாதிரி சாறு எடுத்து அதில் சேர்த்துக்கிட்டா நம்ம அந்த பாலெல்லாம் நல்லா திரஞ்சு வந்துடும். நான் இன்றைக்கி வினிகர் தான் எடுத்திருக்கேன். நான் தண்ணியில் வினிகர் கலந்துருக்கேன். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த கொதியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இப்போ நான் அந்த வினிகர் வாட்டரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திரிஞ்சு வரும். லெமன் இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கிளறினீங்கன்னா அது தெரிஞ்சிரும். இப்போ நான் வினிகர் வாட்டர் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். பாருங்கள், நல்லா பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் வடிகட்டி வச்சு, அந்த வடிகட்டியில் நான் ஒரு கிளாத் போட்டிருக்கேன். ஒரு ஒயிட் மஸ்லின் கிளாத் வச்சு அதில் வடிகட்டிக்கிறேன். இதை அப்படி வடிகட்டிட்டு நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறலாம். அதை ஒரு தடவை நம்ம நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வாட்டர் ஊற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம அந்த கிளாத் மேலேயே வாட்டர் விட்டு நல்லா தண்ணியில் நம்ம அந்த வினிகருடைய ஸ்மெல்லு, அந்த வினிகருடைய டேஸ்ட் எல்லாம் போகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம நல்லா வாஷ் பண்ணி விட்ருவோம். இப்போ இதை நல்லா ட்ரைன் பண்ணிடலாம். ஃபுல்லாக எல்லா தண்ணியும் நல்லா வெளியே எடுத்துட்டு ஒரு முடிச்சு போட்டு இந்த மாதிரி நான் அந்த டேப்லேயே தொங்க விட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தொங்க விட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும். இப்போ நம்ம ரசமலாய் பண்ணுறதுக்கு பால் காய்ச்சிக்கிறலாம். நான் அதுக்கும் 1 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அகலமான பாத்திரத்தில் நம்ம அந்த பாலை ஊற்றி நம்ம நல்லா காய்ச்சிக்கிறலாம். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். இந்த பால் நல்லா கொதித்து வரணும். இது ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கரலாம், இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்ப அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் இல்லை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆடை கட்டி வரும். அந்த மாதிரி ஆடை கட்டி வரதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுதான் அந்த பாலுக்கே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் குங்கும பவுட்ரு சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. அதை போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். நான் இதில் எந்த கலர் பவுட்ரு எதுவுமே சேர்க்கலை, கலர் எதுவுமே சேர்க்கலை. அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எல்லோ ஃபுட் கலர் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கரலாம். அந்த ஒரு எல்லோ கலர் கொடுக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி எந்த கலர் எதுவுமே சேர்க்கலை. நேச்சுரலாக அந்த குங்குமப்பூலேருந்து வர கலர் மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு நான் குங்குமப்பூ மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஓகே, இப்போ நான் இந்த 1 லிட்டர் பாலுக்காக 1 கப் சுகர் எடுத்திருக்கேன்.
உங்களுக்கு வந்து அப்படி சுகர் அதிகமாக தேவையில்லைன்னா நீங்கள் 3/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பை வந்து நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுலேருந்து நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பிஸ்தா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பிஸ்தா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆல்மண்ட்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பாதாம் பருப்பு, நட்ஸ் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக. நட்ஸு வந்து எதுவும் இவ்வளோ தான் போடணும்னு அளவு கிடையாது. நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், ஆடை நல்லா கட்டி வந்திருக்கு பாருங்கள். நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருந்தேன். நல்லா ஆடை கட்டி வந்திருக்கு. இந்த ஆடை எல்லாமே இதுக்கு வந்து அப்படியே நம்ம சேர சேர இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா பால் வந்து திக்காகிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் பாலாக அப்படியே குறைஞ்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ரசகுல்லாவை உள்ளே போடையில் அந்த ரசகுல்லாவை வந்து அந்த பால் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். அதுக்காக இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ரசகுல்லா பண்ணுறதுக்காக நம்ம அந்த பாலை வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா தண்ணி எல்லாமே நல்லா ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ட்ரையாக நல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். இது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக நம்ம பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பஞ்சியாக அந்த ரசகுல்லா வந்து நல்லா இருக்கும், நல்லா வரும். நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிருங்க. அது நல்லா சாஃப்ட் ஆகணும். அப்படி நீங்கள் வந்து ஒரு அகலமான பிளேட்டில் கூட போட்டு நம்ம நல்லா வந்து அப்படியே தேய்ச்சி நம்ம வந்து பிசைஞ்சிக்கிறலாம். நான் வந்து இந்த கண்ணாடி பவுல்லே வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இதுலேயே நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறலாம். அதையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா பிசைஞ்சிருவோம். கார்ன்ஃப்ளவர் வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா அது வந்து நல்லா அப்படியே இறுக்கமாக அந்த ரசகுல்லா வந்து பிரிஞ்சு வந்துடாமல் நல்லா பிடிச்சிக்கிறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம வந்து லைட்டாக அமுக்கி விட்டு எடுத்து வச்சுக்கிறலாம். ஒவ்வொரு பாலையும் எடுத்து நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து எடுத்து வச்சுக்கிருவோம். இந்த மாதிரி எல்லா ரசகுல்லாவையுமே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே இதே மாதிரி பால் மாதிரி எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 1 லிட்டர் தண்ணி எடுக்கிறேன். தண்ணியை வந்து ஒரு பேனில் சேர்த்து அதுக்கு வந்து 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ரசகுல்லா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கரலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து 1 by 1 அந்த ரசகுல்லாவை வந்து நம்ம சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ரசகுல்லா வந்து நல்லா உப்பி வரையில் அதுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் தேவைப்படும், இடம் தேவைப்படும். அதுக்காக அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரசகுல்லா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒன்று மட்டும் எடுத்து ஒரு பவுலில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஸ்பஞ்சியாக சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான்.
ரசகுல்லா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ்லாம் எடுத்து வச்சு அதில் வந்து அந்த தண்ணியை சேர்த்துக்கரலாம். அந்த தண்ணியை சேர்த்து இந்த வெந்த ரசகுல்லா எல்லாத்தையுமே நம்ம அதில் எடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிருவோம். அதாவது அந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து கரையிற வரைக்கும் நம்ம இதை வந்து போட்டிருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அந்த ரசமலாய் பால் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துருவோம். இப்போ அவ்வளோதான், தண்ணியெல்லாம் ஐஸ் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் எல்லாத்தையுமே தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த ரசமலாயை வந்து அதில் சேர்த்துருவோம். அந்த பால் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா அதை வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இதை எடுத்து சாப்பிட்ணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கரலாம். பாருங்கள், இப்போ நான் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நல்லா ஊறி ரொம்ப சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக அதோடைய பாலெல்லாம் நல்லா குடிச்சு நல்லா இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம ஒரு சர்விங் பவுலில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். அந்த மில்கெல்லாம் இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நட்ஸு, அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம வந்து மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 பிஞ்ச் குங்கும பவுடரை வந்து நம்ம லைட்டாக தூவி விட்டுக்கரலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஸ்பஞ்சியான ஒரு ஸ்வீட் ரசமலாய் சூப்பராக செஞ்சாச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் மை ஃபுட் ஹப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.